நிறைய பேரோட பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்களுக்கு தான் இது தெரியாதுல்ல. நம்ம தெரியாம தானே இது பண்ணோம். ஆ நம்ம இத பண்ணிட்டா, அவங்களெல்லாம் நம்ம ஜெயிச்சிரலாம். அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர எனிமியாவோ, இல்ல ஒரு காம்படிட்டராவோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அத நோக்கி ஒரு ட்ராவல் நம்ம போயிட்டுருக்கிறோம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலி நம்ம போட்டி யார் கூட போடணும் அப்படின்னா, நம்மளோட இன்னர் கூட தான். நம்மளோட இன்னர் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குங்க எல்லா விஷயத்தையும். நீங்க என்ன பண்ணாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் யார்ட்டயும் நீங்க மறைக்கவும் முடியாது. அதுலருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. என்ன நீங்க பண்ணாலும் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடும். அது வந்து ரொம்ப கரெக்ட்டா ஒரு 1 கிராம் கூட குறையாம உங்களுக்கு எப்படி அளவெடுத்து குடுக்குறாங்களோ, அந்த மாரி தங்கத்த நிறுக்குற மாரி நிறுத்து கரெக்ட்டா குடுத்துரும். அதிகமா கூட வரலாம். ஆனா கம்மியா மட்டும் வரவே வராது. ஸோ ஆக்சுவலி நம்ம போட்டி போடணும்னு நெனைக்கிற ஒரு நபர் யார் அப்படின்னா, அது நீங்க தான். உங்களுக்குள்ள தான் நீங்க போட்டி போடணும். உங்கள்ட்ட என்ன ப்ளஸ், மைனஸ் இருக்கு? எங்க லாக் ஆனீங்க? எத நீங்க சரி பண்ணணும்? நீங்க வந்து திட்டிட்டே இருப்பீங்க. நீங்க கெடுதல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. யாருக்கும் தெரியாதுல்ல நெனச்சுட்டு நீங்க பண்ணிட்டுருக்கீங்க. உறவுகளோடயா இருக்கட்டும், இல்ல உங்க பிசினஸ் எதுவானாலும் இருக்கட்டுமே. மத்தவங்களுக்கு தெரியாதுல்லன்னு சொல்லிட்டு நீங்க மறைமுகமா பண்ணிட்டு இருக்கிற எல்லா காட்சிகளையும், எல்லா விஷயங்களையும் உங்களோட மனசு கவனிச்சுட்டு இருக்குன்றத நீங்க மறந்துறாதீங்க. ஸோ உங்கள நீங்க ஜெயிக்கணும். அது எப்படி? அதுக்கு தான் நீங்க பயிற்சி எடுத்துக்கணும். அதுக்கு தான் நீங்க பயிற்சி பண்ணணுமே தவிர, மத்த விஷயங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிளியர் அவுட் ஆயிடும். அதுக்கான தகுதியா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து உங்களோட மைண்டே வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. அத நீங்க நண்பனா வச்சுக்கணுமா? எதிரியா வச்சுக்கணுமா? இல்ல காம்படிட்டரா வச்சுக்கணுமா? அந்த விஷயம் தான் இங்க வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே. நம்மளோட பயிற்சிகள்ல கூட நம்ம அதத்தான் வந்து மெயின் சாப்டரா எடுத்து நம்ம டைரக்ட் பண்ணுவோங்க. ஒரு நபர் தன்னோட மனச தனக்கு சாதகமா பயன்படுத்துறதுக்கு தெரிஞ்சிருச்சு. அத நமக்கான ஒரு டூலா செயல்படுத்துறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன வேணாலும் லைஃப்ல சாதிக்கலாங்க. அந்த விஷயத்த கத்துக் குடுக்கறது தான் நம்மளோட பயிற்சிகள்ங்க. இந்த எனர்ஜி லெவல்ல நீங்க அந்த மனச பயன்படுத்துறதுக்கு தகுதிப்படுத்துற ப்ராசஸ் தான் இங்க நடக்கும். ஓகே. அந்த ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நமக்கு வந்து எல்லாருக்கும் வேரி ஆகும். ப்ராப்ளம்ஸ் வேரி ஆகும். ஆனா, அது எல்லாத்தையும் சரி பண்ண போற டூல் வந்து நம்மளோட மனசு தான். நாம தான். நம்மளோட இன்னர் மைண்ட் தான். ஸோ, அத எப்படி சரியா கையாளணுன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்னா, உங்களோட உறவு சிக்கல நீங்க சரி பண்ணிக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன நீங்க மாத்திக்கலாம். அப்புறம் உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ நீங்க சரி பண்ணிக்கலாம். எல்லாத்தையுமே நீங்க உங்களோட செல்ஃபா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், உங்களுக்குள்ள ஒரு பேட் எமோஷன்ஸ் எல்லாம் கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதை எப்படி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம்? எல்லா சாப்டரையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, அந்த டூல எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இந்த பயிற்சி. உங்கள யாருக்காவது தேவை இருந்ததுன்னா, கீழ இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். இன்னொரு பதிவுல நான் சந்திக்கிறேன். நன்றி.